முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமான அவுரங்கசீப்பின் கடைசி 27 ஆண்டுகள் வாழ்க்கை எப்படி இருந்தது? 1680ஆம் ஆண்டு முகலாய பேரரசர் தென்னிந்தியாவுக்கு தன்னுடைய முழு படையுடன் கிளம்பினார். அவருடைய ஒரு மகன் தவிர்த்து 3 மகன்களுடன் ஒரு பெரிய படை தென்னிந்தியாவை நோக்கி நகர்ந்தது. அவுரங்கசீப்பின் வரலாற்றை கூறும் அவுரங்கசீப் த மேன் அண்ட் த மித் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆட்ரே ஸ்ட்ரூட்ஸ்கே அந்த படை முகாம்கள், சந்தை, மன்னரின் வாகனம், பணியாட்கள், அதிகாரிகளுடன் முன்னோக்கி நகர்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அவுரங்கசீப் பழைய முகலாய பாரம்பரியத்தையே பின்தொடர்ந்தார். முகலாய மன்னர்களுடன் அவர்களின் தலைநகரமும் சேர்ந்தே நகரும் என்பதுதான் அந்த பாரம்பரிய நடைமுறை. ஆனால் மற்ற மன்னர்களோடு ஒப்பிடுகையில் அவுரங்கசீப் வித்தியாசப்படுகிறார். ஏனென்றால் அவர் தென்னிந்தியா வந்த பிறகு டெல்லிக்கு திரும்பவே இல்லை. டெல்லியை விட்டு அவர் வெளியேற பிறகு டெல்லி தனித்து விடப்பட்டது. செங்கோட்டையில் தூசி படலத்தை நடத்தி கூடியது. கிருஷ்ணரின் துவாரகா நகரம் உண்மையில் இருந்ததா? அகழாய்வில் புதிய தகவல்கள். இந்தியாவுக்கும் ஓட்டமன் பேரரசின் கடைசி கலிப்பாவுக்கும் என்ன உறவு? ஒரு ஆவணத்தின் மர்மம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கடன் கொடுத்த இந்திய வணிகரை பற்றி தெரியுமா? தரங்கம்பாடி 400 ஆண்டுகள் கடந்தும் உறுதியாக நிற்கும் டேனிஷ் கோட்டை எதற்காக கட்டப்பட்டது? நாலந்தா பல்கலைக்கழகம் உலகையே மாற்றியது எப்படி? ஒரு வரலாற்று பார்வை. தனிமையில் கழித்த வயதான காலம். தன்னுடைய வாழ்நாளின் இறுதி 3 தசாப்தங்களை தென்னிந்தியாவில் கழித்த அவுரங்கசீப் அங்கிருந்தபடியே போர்களை வழிநடத்தினார். அவரது படையில் இடம்பெற்றிருந்த பீம்சேன் சக்சேனா என்ற இந்து வீரர் பாரசீகத்தில் தாரிக்-இ-தில்குஷா என்ற சுயசரித நூலை ஒன்றை எழுதியுள்ளார். அதில் அவர், இந்த உலக மக்கள் அனைவரும் பேராசைக்காரர்களாக இருப்பதை நான் உணர்கிறேன். அவுரங்கசீப்பும் அதற்கு விதிவிலக்கல்ல. பல கோட்டைகளை கைப்பற்றுவதில் அவர் அதீத ஆர்வம் காட்டுகிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். அவுரங்கசீப்பின் இறுதி காலம் அவருக்கு மகிழ்ச்சியாக இல்லை. இந்தியா முழுமையையும் ஆள வேண்டும் என்ற அவருடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து போக துவங்கியது. தி ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் அவுரங்கசீப் என்ற புத்தகத்தில் வரலாற்றாசிரியர் ஜாதநாத் சர்க்கார் வயதான காலத்தில் தனிமை நோய்க்கு ஆளானார். அவுரங்கசீப் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் பலரும் இறந்து போனார்கள். இளமை காலம் முதல் அனைவருடன் பயணித்த அவரின் அமைச்சர் அசாத் கான் மட்டுமே உயிருடன் இருந்தார். அவுரங்கசீப்பின் அமைச்சரவை கோழைத்தனம் கொண்ட, பொறாமை மிகுந்த, சுயநலத்துக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தவர்களால் நிறைந்திருந்தது என்று எழுதியுள்ளார். திறமையற்ற மகன்கள். அவுரங்கசீப் மரணத்தின் போது அவருடைய 3 மகன்கள் உயிருடன் இருந்தனர். 2 மகன்கள் அவர் வாழ்ந்த போதே உயிரிழந்தனர். உயிருடன் இருந்த மகன்கள் யாருமே இந்தியாவை ஆளக்கூடிய தகுதியையோ பலத்தையோ பெற்றிருக்கவில்லை. 18ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் தன்னுடைய 2வது மகன் மௌசத்தால் கந்தாஹாரை வெற்றி கொள்ள இயலவில்லை என்ற விமர்சனத்தை அவுரங்கசீப் முன்வைத்தார். திறமையற்ற மகன் இருப்பதை காட்டிலும் ஒரு மகளை பெற்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அவர் எழுதியிருந்தார். அவுரங்கசீப்பின் கடிதங்கள் அனைத்தும் ரூகாயத் ஆலம்கிரி என்ற தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது. உன்னுடைய எதிரிகளிடமும் கடவுளிடமும் உன்னுடைய முகத்தை எவ்வாறு காட்டுவாய் என்று கோபத்துடன் அந்த கடிதத்தை அவர் முடித்திருப்பார். அவன் மகன்கள் வாரிசாக இந்தியாவை ஆள முடியாமல் போனதற்கு அவரும் ஒரு காரணம் என்பதை அவுரங்கசீப் உணரவில்லை. தி பிரின்சஸஸ் ஆஃப் முகல் எம்பையர் என்ற புத்தகத்தில் வரலாற்றாசிரியர் முனிஷ் ஃபரூக்கி இளவரசர்களின் தனிப்பட்ட வாழ்வில் தலையிட்டு அவுரங்கசீப் அவர்கள் சுயமாக தேர்வு செய்யும் உரிமையை கேள்விக்குள்ளாக்கினார் என்று கூறுகிறார். ஆட்ரே தன்னுடைய புத்தகத்தில் அவுரங்கசீப் 1700களின் போது தன்னுடைய மகன்களை காட்டிலும் பேரன்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்க துவங்கினார். இது மகன்களின் நிலைமையை மேலும் மோசமாக்கியது. சில நேரங்களில் அவுரங்கசீப் தன்னுடைய மகன்களை காட்டிலும் அரசவையில் இடம்பெற்றிருந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். அவரின் இளைய மகனான கம்ஷை முதன்மை அமைச்சராக அசாத் கான் மற்றும் இராணுவ தளபதி சூல்ஃபிகர் கான் கைது செய்தது அதற்கு ஒரு முக்கிய உதாரணம் என்று குறிப்பிடுகிறார். தந்தையின் அனுமதியை பெறாமல் மராத்திய அரசர் ராஜாராமுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முயன்றதுதான் கம்கேஷ் செய்த தவறு. ராஜாராம் சிவாஜியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் மரணம். அவுரங்கசீப்புக்கு வயது அதிகரிக்க அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் இருள் சூழ்ந்தது. 1704ஆம் ஆண்டு ஈரானில் அவரின் போராட்ட குணம் மிக்க மகன் 2ஆம் அக்பர் மரணமடைந்தார். 1705 மார்ச் மாதத்தில் அவருடைய மருமகள் ஜஹான் ஷெப் பானு குஜராத்தில் மரணமடைந்தார். அதற்கு முன்னதாக 1702ஆம் ஆண்டு
அவருடைய மகளும் கவிதாயினியுமான ஜெஃப் உன் நிஷா மரணமடைந்தார். அதன் பிறகு உயிருடன் இறந்த கடைசி உறுப்பினராக கௌஹர் ஆராவும் உயிரிழந்தார். ஷாஜகானின் பிள்ளைகளில் நானும் அவளும் மட்டுமே உயிர் பிழைத்திருந்தோம் என்று அவுரங்கசீப் ஒருமுறை கூறினார். ஆனால் அவருடைய இழப்புகள் அத்துடன் முடிவு வந்துவிடவில்லை. 1706 ஆண்டு அவருடைய மகள் மெஹருன் நிஷா, மருமகன் இசித் பக்ஷும் உயிரிழந்தார். அவுரங்கசீப் மரணமடைவதற்கு சில காலம் முன்னர் அவருடைய பேரன் புலாந்த் அக்தரும் உயிரிழந்தார். அதன் பின்னரும் 2 பேரன்கள் உயிரிழந்தனர். இது அவுரங்கசீபிற்கு மேலும் அதிர்ச்சி அளிக்கும் என்பதால் அரசவை உறுப்பினர்கள் அவரிடம் இந்த மரணங்களை பற்றி குறிப்பிடவில்லை. வறட்சியும் கொள்ளை நோயும். இது மட்டுமின்றி இந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் நிலவிய பஞ்சம் அவுரங்கசீப்பின் பிரச்சனைகளை அதிகரித்தது. நிக்கோலோ மனுஷி என்ற இத்தாலிய பயணி அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். அவருடைய ஸ்டோரியோடோ மொகோர் என்ற புத்தகத்தில் 1702 முதல் 1704 வரையிலான காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் மழையே இல்லை. அத்தோடு கொள்ளை நோயும் பரவிய காலம் அது. 2 ஆண்டுகளில் 20 லட்சம் பேர் உயிரிழந்தனர். பசியால் வாடிய மக்கள் காரணவுக்கும் பெற்ற பிள்ளைகளையும் விற்க தயாராக இருந்தனர். ஆனால் வாங்கிக் கொள்ளத்தான் ஒருவரும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். இறந்து போன மகன்கள் கால்நடைகளைப் போல புதைக்கப்பட்டனர். புதைப்பதற்கு முன்பு அவர்கள் உடைகளில் ஏதேனும் நாணயங்கள் இருக்கிறதா என்று தேடப்பட்டது. பிறகு தலையும் காலும் ஒரே கயிற்றால் கட்டி இழுத்து வரப்பட்டு கண்முன்னே தெரியும் ஏதாவது ஒரு குழியில் போட்டு புதைக்கப்பட்டனர். அந்த இடத்தின் நாற்றம் வாந்தி உணர்வை ஏற்படுத்தியது என்று மனுஷி குறிப்பிடுகிறார். அதனை சுற்றி ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. உணவு உண்பது முடியாமல் போய்விட்டது என்றும் கூறுகிறார். வயல்களில் மரங்களும் பயிர்கள் இல்லாமல் போனது. இந்த இடத்தை மனிதர்கள் விலங்குகளின் எலும்புகள் ஆக்கிரமித்தன. மொத்த பகுதியிலும் மனிதர்களின் எண்ணிக்கை குறைந்து போனது. 3-4 நாட்கள் பயணத்தில் மக்கள் நெருப்பு பற்ற வைத்ததை கூட காண இயலவில்லை என்று அவர் எழுதியுள்ளார். இறுதி வரை உடனிருந்த உதயபூரி. இறுதி காலம் வரை கம்பக்ஷின் அம்மா உதய்பூரி அவுரங்கசீப்புடன் இருந்தார். மரணப்படுக்கையில் இருந்தபோது கம்ஷுக்கு அவுரங்கசீப் எழுதிய கடிதத்தில், உடல்நிலை மோசமடைந்த காலத்திலும் உதய்பூரி என்னை விட்டு செல்லவில்லை. மரணம் வரையிலும் என்னுடல் வருவாள் என்று குறிப்பிட்டிருந்தார் அவுரங்கசீப். உண்மையில் அவ்வாறே நடந்தது. அவுரங்கசீப் மரணமடைந்த சில மாதங்களில் உதய்பூரியும் மரணமடைந்தார். முகலாய சாம்ராஜ்யத்தின் முடிவு. தோல்வியடைந்த அசாம் ஷா தன்னுடைய சகோதரன் ஷா ஆலமின் கையில் சரணடைவதற்கு முன்பே தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டார். ஷா ஆலமும் 1712 ஆண்டு அவுரங்கசீப் இறந்து 5 ஆண்டுகள் கழித்து மரணமடைந்தார். 1712 முதல் 1919 வரையிலான 7 ஆண்டுகளில் 4 முகலாய மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் அதற்கு முந்தைய 150 ஆண்டுகளை வெறும் 4 முகலாய மன்னர்கள் தான் ஆட்சி செய்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக முகலாய சாம்ராஜ்யத்தின் பழம்பெருமையை அழிய துவங்கியது. அவர் பாரிய சாதனைகளை புரிந்திருந்தாலும் அரசியல் ரீதியாக அவர் தோல்வியுற்ற அரசர். அவருடைய தனி ஆளுமை மட்டுமே அவர்களுக்கு பின்னால் முகலாய சாம்ராஜ்யம் அழிய காரணமில்லை. அவரால் தான் முகலாய சாம்ராஜ்யம் அழிந்தது என்று கூறுவதும் கூட சரியல்ல. ஆனால் சாம்ராஜ்யம் அழிவதை தடுக்க அவர் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை என்று ஜாதுநாத் சர்க்கார் எழுதியுள்ளார். 1707 ஆண்டு அவுரங்கசீப் மரணத்துக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யம் கடந்த கால கனவுகளுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தது. அந்த மரணம் நிகழ்ந்தது 150 ஆண்டுகள் கழித்து 1857 ஆண்டு பகதூர் ஷா ஜஃபாரின் ஆட்சியோடு முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது முகலாய சாம்ராஜ்யம்.